ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இதனை கேட்டு முடிக்கும் போதே உன் வாழ்க்கையில நிச்சயம் உனக்கான நல்லது நடந்தே தீரும். அந்த அளவுக்கு உனக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் இந்த சாயப்பா இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன். இனி எல்லா வகையிலும் உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக நிற்க போறேன். இன்னும் இன்னும் நீ முன்னேறி உன் வாழ்க்கையில நன்மையும் நல்ல விஷயங்களும் நடக்கும்படி செய்ய போறேன். வாழ்க்கை எப்போதும் நீ நினைப்பது போலவே இருந்தா நிம்மதியா இருக்கும்னு ஆசைப்படுறது எனக்கு புரியுது. கடன் இல்லாம கஷ்டம் இல்லாம மகிழ்ச்சியான வாழ்க்கைய வெற்றிகரமா சந்தோஷமா வாழணும்னு தானே ஆசைப்பட்ட. அப்படிப்பட்ட வாழ்க்கையை அழகாக நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். தேவையில்லாம யார்கிட்ட எதையும் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுவும் உன்னுடைய நல்ல குணம்தான். உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் உன்னுடைய நல்ல பழக்க வழக்கங்களுக்கும் ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை நான் அழகா அமைச்சு கொடுத்துட்றேன். நீ எப்போதும் எதையும் குறைவாக நினைக்க வேண்டாம். மன தெளிவோட வாழ்க்கை நிறைவோட ஏற்றுக்கொண்டு வாழ தயாராகு. உனக்கு கிடைச்ச விஷயங்களை மதிச்சு தேவையற்ற ஆசைகளை விட்டு விட்டு வாழ ஆரம்பிச்சாலே உன் வாழ்க்கைக்கான வளம் தானாக பெருகிவிடும். உன் முயற்சியின் மூலமாக உனக்கான முன்னேற்றத்தை நான் தர்றேன். இனி எல்லா வகையிலும் உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். தனிமை என்பது உன்னை வாட்டி விடுவதற்காக உன் வாழ்க்கையில வரல. உன்னை பற்றி சிந்திக்க நான் வாய்ப்பு கொடுப்பதற்காக தான் உனக்கான தனிமையை கொடுத்துருக்கேன். யாருமே இல்லாத தனிமையில அமைதியில கொஞ்ச நேரம் உன் மனசோட நீ பேசும்போது உன் மனசாட்சியே உனக்கான நல்லது கெட்டது என அனைத்தையும் எடுத்து சொல்லும். அதன் மூலமா உன் பலம் என்ன பலவீனம் என்ன என்பது உனக்கு புரிய வரும் என் செல்லமே. அதனால எப்போ உனக்கு தனிமை கிடைச்சாலும் அதை நினைச்சு தவிக்காம உள்ளத்தை வருத்தப்படுத்தி கொள்ளாமல் தைரியமாக இரு. யார் உன்னை என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அதை தாண்டி உன் வாழ்க்கைக்கான சிறப்பானதை நான் செஞ்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை தனிமையான பாதைக்கு வலிமையான பாதைக்கு அழைத்து செல்வதே உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான் என்பதை புரிந்து கொள். உன் வலிமையின் துணையாக உனக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கையில நல்லதை நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. சில நேரங்கள்ல நீ ஏமாற்றம் அடையும் போதும் தோல்வி அடையும் போதும் அது உனக்கான எச்சரிக்கை என்பதை புரிந்து கொள். மிகப்பெரிய அளவுல நீ ஏமாந்துட போயிடக்கூடாது, கஷ்டப்பட கூடாதுன்றதுக்காக தான் சில விஷயங்களில் ஆரம்பத்திலேயே உனக்கு எச்சரிக்கை மணி அடிக்கும் விதமாக சிறு ஏமாற்றத்தை கொடுக்கிறேன். அதன் மூலமா நீ யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது யாரை விட்டு விலகி நிற்கணுன்ற உண்மைகளை புரிந்து கொள்ளலாம். மீண்டும் மீண்டும் தவறான வழியில் நடந்து போகாம எந்த விஷயங்களையும் தப்பா செய்யாம சரியாக போகவும் சரியாக வாழ்க்கையை வாழவும் அது உனக்கு வழிகாட்டியாக இருக்கும். உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ஏமாற்றத்தையும் ஒரு அனுபவமா கத்துக்கோ. அதன் மூலமாக உன் எதிர்காலத்தில் எந்த தவறும் நடக்காமல் தடுக்க முடியும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் யாராவது உனக்கு தொந்தரவு கொடுத்தாலும் இடையூறு செஞ்சாலும் அதை பத்தி தொடர்ந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறதால நேரமும் சக்தியும் தானே வீணா போகும். சின்ன புத்தி கொண்ட சில்லறை மனிதர்கள் உன்னை சீண்டுவது இயல்புதான். அப்படி யார் உனக்கு எதிராக வேலை செஞ்சாலும் என்ன சொன்னாலும் அதுக்காக கவலைப்படாம அவங்க விரிக்கிற வலையில சிக்கிக்காம அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தாண்டி செல்லக்கூடிய திறமையான புத்திசாலி பிள்ளையாக நீ இரு. என் அருளால உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி காட்டுறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் செய்கிறேன். எந்த சோதனையும் உன் வாழ்வின் வளர்ச்சியை தடுக்க முடியாது. யார் உனக்கு துரோகம் செஞ்சாலும் கெடுதல் செஞ்சாலும் யாரையும் பழி வாங்கணுன்ற எண்ணத்தை உனக்குள்ள உருவாக்கி கொள்ளாதே. அடுத்தவங்களை பழி வாங்கணும்னு நினைச்சினா அது உன் நிம்மதியை தொலைச்சிடும். அதுக்கு பதிலா அதை இந்த சாயப்பா கிட்ட ஒப்படைச்சிடு. காலம் அதன் கர்மத்தை கச்சிதமாக செய்யும்னு நம்பு. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நீ அடுத்தவங்களுக்கு ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் உன்னை நல்லவன்னு சொல்ற இந்த உலகம் நீ கொடுப்பதை நிறுத்திட்டீனா நீ யாருன்னு உன்கிட்டயே திரும்ப கேட்பாங்க. மொத்தத்துல நீ என்ன கொடுத்தாலும் ஆசையா வாங்கிக்கிறதுக்கு இந்த உலகம் தயாரா இருக்குமே தவிர உனக்காக எதையும் செய்யணும் தரணும்னு யாரும் யோசிக்க மாட்டார்கள் என் செல்லமே. நல்ல மனசோட நல்ல எண்ணங்களோட வாழும் என் அன்பு பிள்ளையான உனக்காகவே நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். எல்லா விஷயங்களும் இனி உனக்கு நல்லபடியா நடக்கும்படி நான் செய்கிறேன்.
இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நிச்சயமா நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் வந்து சேரும்ன்ற நம்பிக்கையோட இரு. இனி எந்த வெற்றியும் உன் வாழ்வில் தாமதமாகாது. பொறுமையோட இருந்தாலே கூடிய சீக்கிரம் வெற்றியை அழகாக உன் கைகளில் நான் ஒப்படைச்சிடுறேன். எப்போதும் நீ நீயாக இரு. உன் வாழ்க்கைக்கான நல்லதை இந்த சாயப்பா வந்து செய்கிறேன். அடுத்தவங்களுடைய வசதிக்கும் அடுத்தவங்ககிட்ட இருக்கக்கூடிய காசு பணத்துக்கும் நீ மரியாதை கொடுக்க வேணாம். ஏன்னா வசதி எல்லாருக்கும் வருவதில்லை, ஆனால் வயசு எல்லாருக்குமே வயசாகும். அதனால வயது முதிர்ந்தவர்களை பார்க்கும் போதும் பெரியவர்களை பார்க்கும் போதும் மரியாதை கொடு. நாளைக்கு உனக்கு வயசாகும் போது உனக்கு அடுத்தவங்க மரியாதை கொடுத்தா அது ஒரு மன நிம்மதியையும் நிறைவையும் கொடுக்கும் அல்லவா? இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பெரியவங்களுக்கும் பெற்றவர்களுக்கும் எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுக்க பழகு. எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இயல்பான பேச்சும் யாரையும் காயப்படுத்தாத அன்பும் பசிக்கு உணவும் பண்பு மாறாத பார்வையும் தான் நீ யாருங்கிறத மற்றவங்களுக்கு காட்டும். அதனால எப்போதும் எல்லாரிடமும் அன்போட இரக்கத்தோட மனிதாபிமானத்தோட நடந்துக்கோ. உன் இயல்பான நல்ல பேச்சு அனைவரையும் கவர்ந்திழுக்கும். யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில முடிஞ்ச வரைக்கும் யாரையும் காயப்படுத்தாம வாழ கத்துக்கோ. சொல்ல முடியாத சோகங்களும் வெளியில எடுத்து சொல்ல முடியாத நினைவுகளும் உன் மனசுக்குள்ள இருப்பதை போலவே இந்த உலகத்தில் எல்லார் மனசுலையும் பல விஷயங்களை மறைச்சிக்கிட்டு வெளியே சொல்ல முடியாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் எல்லாத்தையும் மறந்து கொண்டு வாழவில்லை, மறைச்சிக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீயும் தேவையற்ற நினைவுகளை கடந்து வர தயாராகு. படிப்பு, பணம், பதவி, புகழ், அந்தஸ்து, அதிகாரம்னு எத்தனை இருந்தாலும் சக மனிதனை மதிக்க தெரியாதவன் மனிதனே அல்ல. நீ எல்லாரையும் மதிச்சு மனிதாபிமானத்தோட நடக்க கத்துக்கோ. உன் வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய பொக்கிஷத்தை இந்த சாயப்பா உன் கைகளை ஒப்படைக்கிறேன். நீ சற்றும் எதிர்பார்க்காத பெரும் மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில வந்து சேரும்படி நான் உன்னை இன்பத்தில் மிதக்க வைப்பேன். நீ எப்போது முழு மன நிறைவோட நன்றி சொல்ல தயாராகு. இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடக்கும்படி நான் செய்கிறேன். எத்தனை உறவுகள் உன்னுடன் இருந்தாலும் நீ எப்போதும் தனிமையிலேயே தவிக்கிறாய். எதையாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டு ஏக்கப்பட்டு உன் வாழ்க்கையை கஷ்டப்படுத்தி கொள்ளாதே. உனக்கான நல்ல எதிர்காலத்தை இந்த சாயப்பா உருவாக்கி தருவேன்னு நம்பு. தேவையற்ற கவலைகளால் வாழ்க்கையை வீணாக்காமல் மனசை எப்போதும் சந்தோஷமாக வச்சுக்க முயற்சி செய். உன் கவலைகளும் தற்போதைய சூழ்நிலைகளும் நிரந்தரமல்ல. இது எல்லாமே கடந்து போகும். உன்னை மதிப்பவர்களை உற்சாகப்படுத்து. உதவி தேவைப்படுறவங்களுக்கு உதவி செய். காயப்படுத்தியவர்களை மன்னிச்சு கடந்து வந்துவிடேன் செல்லமே. இப்போது உனக்கு கடினமாக இருக்கும் இந்த வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கு சுலபமாக சந்தோஷமாக இருக்கும்படி நான் செய்கிறேன். கூடிய சீக்கிரம் உன் நல்ல எண்ணங்களுக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்றார் போல நீ நல்லபடியா வாழ போற. உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான சந்தோஷத்தை தர நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. கூடிய சீக்கிரம் ஒரு நிலையான நல்ல வருமானம் உன் வாழ்க்கையில வந்து சேரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உன் வீட்டு கதவு வந்து தட்டும். அதை பயன்படுத்தி உன் வாழ்க்கையில முன்னேறு. ஏன் ஆசீர்வாதம் இனி எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். உன்னை சுற்றி நல்ல விதமாக எல்லாமே சிறப்பாக நடக்கும்படி சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நான் உருவாக்கி தர்றேன். எல்லாமே நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உன் வாழ்க்கையில நடக்கும். நீயே என் மேல சில நேரங்கள்ல கோவிச்சுக்கிற, நான் உனக்காக எதுவும் செய்யலைன்னு வருத்தப்படுற. இது எல்லாமே மாறி இப்போது உனக்கான நல்லது நடக்க போகுது. எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் போது பல துரோகத்தை பார்த்து மனம் வெறுத்த பிறகு யாருமே வேணாம்னு ஒதுங்கி போகும்போது யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியலையேன்னு பரிதவிக்கும் போது இந்த சாயப்பா உனக்காக இருப்பேன் என்பதை நீ ஒருபோதும் மறந்துட வேணாம். உன் கூட உனக்கு துணையாகவே இருக்கேன்.